வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டு வச்சு தான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட் ப்ரெட் ஸ்வீட் செய்யறது ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 3/4 கப்பு எடுத்துருக்கேன். இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்புறமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு எடுத்த கடலைப்பருப்பு வந்து நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 2 சுற்று விட்டு நம்ம வந்து பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், 1-2 அரைச்சாச்சு. நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ எடுத்துக்கலாம். பருப்பு எடுத்த கப்பில் வந்து ஒரு 3/4 கப்பு பருப்பு எடுத்துருந்தேன். அதில் வந்து 1/2 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கேஸில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு. நம்மளுக்கு பாகுபதமெல்லாம் வர வேண்டாம், கரைஞ்சால் மட்டும் போதும். நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம் வெல்லம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க அந்த கடலை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் வெல்லம் கூட. பாருங்கள், நம்ம வேக வச்ச பருப்பும் அந்த வெல்லமும் ஒன்றா சேர்ந்து கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு நெய் விட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. பருப்பு கெட்டியாக ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கரைஞ்சி வெல்லமெல்லாம் பருப்பெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், நம்மளோட பருப்பு போலி வந்து நம்ம வந்து ஆற வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா ஆறி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெட் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெட் எடுத்து ஒரு ரவுண்டு ஷேப்பாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், இப்போ வந்து இதை தேய்ச்சி நம்ம வந்து அந்த பருப்பு போலியை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து இது மேலே வச்சு நம்ம பூரி கட்டி வச்சு நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி தேய்க்கணும். பாருங்கள், நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம பருப்பு போலியை வந்து இதில் வச்சுக்கலாம். வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓரம் வந்து லைட்டாக நம்ம வந்து தண்ணி வச்சு ஈரம் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஒட்டும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ரெட்டெல்லாம் நம்ம வந்து அந்த பருப்பு போலி வந்து ரெடி பண்ணி தான் உள்ளே வச்சு எல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி நம்ம இதை கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இதை வந்து நம்ம வந்து கேஸில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் காய்ச்சினா போதும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்சால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ப்ரெட்டு வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறத வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதை பொரிக்கிற கலவாக ஊற்றிக்கலாம், வாசனை இல்லாத எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாக ஏறட்டும்.
நீ இருக்கிற ஹைட்டுக்கு என்ன அங்கே எனக்கு கட்டுமா போன் பக்கம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெட்டை வந்து அந்த இதை வச்சுருக்கிறத போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எல்லாம் பொரித்து எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம சக்கரை பாவு காய்ச்சி வச்சோம் இல்லைங்களா, அதில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்படி நம்ம வந்து சக்கரை பாவில் போட்டு எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம எல்லாம் சக்கரை பாவில் போட்டாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கு, நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.